ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யார்டா இவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரீஸுங்க. இந்த சீரீஸ் ஒரு சீரீஸ்னு சொல்கிறதா இல்லை ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. ஏன்னா இது வரைக்கும் இந்த சீரீஸோட சீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 சீசன் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு 5 சீசன் பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த 5 சீசனையும் எவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த சீரீஸோட கதாநாயகனுடைய பேர் ரிக் கிரிம்ஸ். இவர் வந்து ஒரு போலீஸு. ஒரு அமெரிக்க மாகாணத்தில் ஒரு போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பரும் இருக்கார். அவர் கூட டியூட்டியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஒரு 3 பேரை பிடிக்கணும், காரில் தப்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டார்கெட் பண்ணி போய் பிடிக்கணும்னு போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு குண்டடிப்பட்டுருது. இதனால் ஹீரோ வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரிக் கிரிம்ஸ் இருக்கார் இல்லையா, ஒரு கோமாலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்கும்போது அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போதே அவருக்கு உலகம் வேறு மாதிரி தெரியுது. எப்படி அப்படின்னா, அவர் இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே, அவர் வெளியே சுற்றி பார்க்குற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கந்தர குளமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அங்கே அவர் இருக்கக்கூடிய பகுதியில் ஜாம்பீஸ் அட்டாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்கும்போது ஊரே ஒரே மயான அமைதியாக இருக்குது. சில ஜாம்பீஸை பார்க்குறாரு. அங்கேருந்து தப்பிச்சு போய் வேற ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்கே அவருக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகி அவரை சேவ் பண்ணிவிட்டு இவர் அந்த ஜாம்பீஸ் பிரச்சனையினால் தன்னோட குடும்பத்தை தேட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுறாரு. ஸோ தன்னோட குடும்பத்தை தேடி போகிறாரு. அவரோட குடும்பமும் அவரோட ஃப்ரெண்டும் வேறு சில நண்பர்களோட வேற ஒரு பக்கம் அவங்க இருக்காங்க. அதாவது ஒரு மலையில் இருக்காங்க. அங்கே இவர் தேடி போகிறாரு. இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறைய ஜாம்பீஸை கொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில நிறைய பேர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. யார் அப்படின்னா, ஒரு கிளென், கேரல், ஆண்ட்ரியா அப்படின்னு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த பகுதிக்கு போகிறாரு. ஸோ அங்கே இருக்க ஜாம்பீஸை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அங்கே இருக்கவங்களையும் சரி, இவங்க கூட இருக்கவங்களையும் சரி, சிலர் வந்து ஜாம்பீஸ் வந்து அவங்கள கடிச்சிடுது. ஸோ அதனால் அவங்க ஜாம்பியாக மாறிடுறாங்க. ஸோ அவங்களையும் இவங்க கொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் வந்து தான் கூட இருக்கவங்களையும் ஒரு ஃபேமிலியாக நினைக்கிறாரு. கூட அவர் ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிறது அவரோட பெரிய கடமையாகவே மாறிடுது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அக்காமடேஷன், சேஃப்டி இது எல்லாத்தையுமே அவர் தேடி தேடி ஒவ்வொரு பகுதியாக போகிறாரு. அவரை ஜாம்பீஸ் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கேருந்து எல்லாரையும் காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். சிலரை இழக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து புது நண்பர்களோட அவங்கள ஃபேமிலியாக ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு போகிறாரு. அங்கேயும் சில பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுது. அங்கே ஆராய்ச்சி கூடத்துலேருந்து அடுத்து அவர் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாகிடுது. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட பையனுக்கு குண்டடிப்பட்டுருது. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக இவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூட மெர்ஜ் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸையும் ஜாம்பீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்கவங்களையும் சில இழக்க வேண்டியதாகிடுது. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து இவங்க வேற ஒரு பக்கம் போக வேண்டியிருக்கு. எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு பிரிசனுக்கு போகிறாங்க. அந்த பிரிசனில் இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஒருத்தரோட பிரச்சனை ஏற்படுது. இதே மாதிரியே சர்வைவலுக்காக போராடிக்கிட்டு இருக்க வேற ஒருத்தர், அவருடைய பேர் கவர்னர். அவருக்கு கூட பிரச்சனை ஏற்படுது. அவருக்கும் இவருக்கும் பெரிய பிரச்சனை ஆகுது. இது எப்படி ஆகுதுன்னா, அவங்க குரூப்புக்கும் இவங்க குரூப்புக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ கவர்னர் இவங்க குரூப்பை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிடுறாரு. ஸோ ரிக் கிரிம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரியே கூட கொடுக்குற அளவுக்கு அவர் துணிஞ்சவர். ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து கவர்னர்கிட்ட ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. கவர்னர் வந்து அந்த பிரிசனை எடுத்துக்கணும், அங்கே இருக்க ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அவங்களெல்லாம் ஆக்குபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது ஒரு பெரிய போராட்டமாகவே நடக்குது. இதுக்கிடையில் ஜாம்பீஸும் இவங்களை அட்டாக் பண்ணுது. ஸோ இவங்க அந்த பிரிசனில் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டிக்காக வேற ஒரு பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நண்பர்கள் சிலர் அங்கே இழந்துட்டு கவர்னரையும் இவங்க கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ கொன்னுட்டு இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிரிசன்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்களை எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி திருப்பி ஒரே இடத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாரு நம்ம ஹீரோ ரிக் கிரிம்ஸ். திருப்பி இவங்கெல்லாம் எங்கே ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு டெர்மினஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை பார்க்குறாங்க ரயில்வே ட்ராக்கில். ஸோ அந்த ஏரியாவை நோக்கி இவங்க எல்லாருமே போய் அங்கே ஆஜராகிறாங்க. அங்கே இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்க கேங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உணவுக்காக மனுஷங்களை வேட்டையாடுற கும்பலாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட இவங்க மாட்டிடுறாங்க. ஸோ இங்கேருந்து இவங்க மீண்டும் மறுபடியும் தப்பிச்சு ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை நம்பவே மாட்டேன்றாரு. இவங்களை கொஞ்சம் கொலை பண்ணுறவங்களாவே பார்க்குறாரு. வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. இவங்க இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சி தப்பி ஓடலாம்
தான் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபாதர்னால் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்கேருந்து தன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராரு. ஸோ இங்கேருந்து அவர் மறுபடியும் எங்கே போகிறாரு அப்படின்னா வேற ஒரு சேஃபான இடத்துக்கு ஒன்று போகிறாரு. அந்த இடத்தோட பேர் அலெக்சாண்ட்ரியா. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுஸு சேஃப்டியாக இருக்கக்கூடிய இடம். அங்கே வந்து சுற்றியும் வால் கட்டி இருக்காங்க. இங்கே அவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னா இவங்க இருக்க மாகாணத்துலேருந்து வாஷிங்டனுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி எல்லாருமே கிளம்பி போவாங்க. பட் வாஷிங்டன் மைல்ஸ் கணக்கில் அந்த பக்கம் இருக்கும். இவங்களுக்கு சரியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது, ஃபுட்டு இருக்காது. ஸோ ரொம்ப எல்லாருமே சோர்ந்த நிலையில் இருப்பாங்க. இவங்களை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து அந்த அலெக்சாண்ட்ரியா அந்த இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவரை அந்த ஏரியா கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் அலெக்சாண்ட்ரியாவோட லீடர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் ரிக்குக்கும் சில மன வருத்தங்கள் ஏற்படும். பட் என்னதான் இருந்தாலும் அங்கேயும் அவர் சர்வைவலுக்காக யார் யார் போராடுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே பாதுகாக்கிறார் நம்ம ரிக். ஸோ அதில் அந்த அலெக்சாண்ட்ரியாவோட லீடரும் அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே இவர் காப்பாற்றுறாரு. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அலெக்சாண்ட்ரியாவா இருக்க இடத்த வந்து சில கேங் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க நெத்தியில எல்லாம் W அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்க ஜாம்பிஸையும் கொள்கிறாங்க, மனுஷங்களையும் கொள்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரியான ஆட்கள் அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அட்டாக் பண்ணும்போது அங்கே சிலரை இவங்க இழக்க வேண்டியது இருக்குது. அங்கேருந்து மக்களை பாதுகாக்கிறாரு. ஸோ அங்கேருந்து அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஜாம்பிஸை முடிஞ்ச அளவு ஒரு இடத்துல கேதர் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் எடுக்கிறாரு. அதுக்கு உண்டான எல்லா இதையும் அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய கல்குவாரி மாதிரி இருக்குது. அந்த கல்குவாரிக்குள்ளே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. இதை வந்து ஒரு டைம் ரிக் பார்த்துட்றாரு. ஸோ அங்கே எல்லாரையும் ஆஜர் பண்ணி எல்லாரோட உதவி அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸை வச்சு ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து வச்சு எல்லா ஜாம்பிஸையும் அழிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 5 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கொன்னாரா இல்லையா, அழிச்சிட்டாரா இல்லையா அப்படின்றதாங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா ஹீரோ வந்து சர்வைவலுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரோ அதே அளவுக்கு கூட இருக்க கிளென், மேகி, கேரல் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதில் முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இறந்துருவாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோ அவரோட ஒய்ஃபை, ஃப்ரெண்டை, அவரோட ஃபேமிலியாக நினைக்கிற நண்பர்களை சிலரை இழந்துருவார். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஹீரோ எப்படி அங்கே எல்லாரையும் பாதுகாத்து சர்வை பண்ணுறாரு அப்படின்றதாங்க மெயினாக கொண்டு போயிருக்காங்க. சர்வைவலுக்காக ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாம்பி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீசனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸில் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நம்ம இவங்க இந்த கதையோட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா நான் சில கேரக்டர்ஸை அப்படி பார்த்தேன். அவங்க திடீர்னு இறந்துடுறாங்க, ஜாம்பி கிட்ட கடிப்பட்டு இறந்துடுறாங்க. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இந்த சீசன்ஸ். ஸோ இந்த 5 சீசனை முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். என்னடா இந்த சீரீஸோட நேமை சொல்லாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் ஹீரோவோட கேரக்டர் நேமை நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸோட நேம் தெரியும். இன்ஃபேக்ட் இது ஒரு ஜாம்பி சீரீஸ்னு உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த சீரீஸோட ஃபுல் நேமை ஹீரோ 5th சீசனில் ஒரு இடத்துல சொல்லுவார். அது எங்கன்னு கண்டுபிடிச்சாலும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி 6வது சீசன்லேருந்து 11வது சீசன் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதோட பார்ட் 2 நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2 இந்த சீரீஸோட நேமை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.